வெல்கம் டு கோம்ஸ் சேனல். இன்னைக்கு கோம்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் கறி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 10 பீஸ் பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 இல்லை 15 வெங்காயம் சரியாக இருக்கும். ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 தக்காளி சேர்க்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு வதங்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். ரொம்ப வேகணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ மசால் பொடியெலாம் ஆட் பண்ணணும். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கணும். கருகாமல் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஆறின உடனே கொஞ்சம் தேங்காய் சேர்த்து இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்க்க போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றுறேன். இதுக்கு 4லேருந்து ஒரு 5 கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 4 to 5 கப் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்குது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். உப்பு போடலாம். ஒரு லெமன் ஜூஸ் புளி எடுத்து ஊற வச்சு ஜூஸ் சேர்க்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குழம்பு வெந்து மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்குது. இப்போ நான் மீன் சேர்த்துறேன். இன்றைக்கி நான் திலாப்பியா மீன், ஜிலேபி மீன் சொல்லுவாங்க, அது சேர்க்குறேன். இதுவாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைங்க. மீனை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி போடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துட்டுருக்கு. மீன் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. 10 நிமிஷம் வெந்தால் போதும், அதுவும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ மீன் மெதுவாக திருப்பி விடுங்க. ரொம்ப வெந்ததுக்கு அப்புறம் திருப்பினா உடஞ்சிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து திருப்பி விடுங்க. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பிஞ்ச் ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு ஃப்ளேவருக்காக, ஒரு டேஸ்ட்டுக்காக. இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். போட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சமாக போடுங்க, நிறையா போட்டால் கசக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி. நான் இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்க போகிறேன். மிகவும் சுவையான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.